இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை திறக்கச் சொல்லி நாங்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்துவிட்டு இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துள்ளோம். கடந்த 2019ஆம் வருடம் பூமி பூஜை நடத்தப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டும் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்களாக இந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். இப்போ கட்டி முடித்துவிட்டு இந்த நீதிமன்றத்தை திறப்பதற்கு ஒரு தேதியை நிர்ணயிக்க சொன்னால் அவர்கள் வந்து தேதியை நிர்ணயிக்காமல் இன்னும் அரசாங்கத்திடமிருந்து அதை ஹேண்ட் ஓவர் ப்ராசஸை முடிக்காமல் உள்ளார்கள். மேலும் நாங்கள் வந்து பழைய நீதிமன்ற கட்டடத்துங்களை ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி அங்கே ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, பொதுமக்கள் வந்தால் நிற்கிறதுக்கு வசதி கிடையாது, மழை காலத்தில் அங்கே எங்கு நிற்பது என்கிறது கிடையாது, கழிப்பறை வசதி பொதுமக்களுக்கும் இல்லை வழக்கறிஞர்களுக்கும் இல்லை. அங்கே வந்து சுற்றியும் வந்து பாம்பு பள்ளி எல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்தளவுக்கு புதரேறி கிடக்குது. அங்கே இருக்கிற ஆவணங்களை வைக்க முடியாமல் ஆவணங்களை மட்டும் இங்கே ஒன்று வச்சுட்டு அங்கெல்லாம் பூரா கட்டடங்களை தண்ணி ஒழுகிட்டு இருக்கிற மழை காலத்தில் ஆவணங்களை மட்டும் இங்கே ஒன்று வச்சுட்டாங்க. அது நாங்கள் ஏதாவது காப்பி அப்ளிகேஷனெல்லாம் போட்டால் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்கு 1 வாரம் ஆகுது. அதுவும் டிலே பண்ணுறாங்க. ஏன்னா சீக்கிரம் நீதிமன்றத்தை திறந்து விடுங்கன்னா அதுக்கும் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதனால் நீதிமன்றத்தை விரைவாக திறக்கச் சொல்லி இந்த வழக்கறிஞர் சங்கம் மூலியமாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்துள்ளோம். அதுக்கு இந்த ஒரு நாள் அந்த கவன ஈர்ப்பு இது ஆர்ப்பாட்டம். இது வந்து மேலும் இது வந்து விரைவாக இன்னொரு 10 நாளுக்குள்ளே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலினா மீண்டும் எங்களுடைய போராட்டம் பொதுக்குழுவை கூடி போராட்டம் தீவிரம் அடையும் என்பதையும் இன்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.